வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வக்பு வாரிய மசோதா நாட்டில் எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தி அதை விவாத பொருளாக்குவது பிஜேபியுடைய வாடிக்கையாச்சு. இப்போ தெலுங்கு தேசம் கட்சி இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது. நீங்கள் கேட்கலாம், தெலுங்கு தேசம் எப்படிங்க எதிர்ப்பு தெரிவிக்கும்? காலையில் தான் ஆதரவு தெரிவித்ததா செய்திகள் வருது என்று. கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைங்கிறாங்கல்ல, அது மாதிரி இன்றைக்கி தெலுங்கு தேசம் ஒரு முடிவு. என்ன முடிவு? வக்பு வாரியம் கொண்டு வரதுக்கு காரணமே வக்பு வாரிய அந்த குழுவில் வெளிநபர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். எது? மற்ற கம்யூனிட்டி. அதை இன்று தெலுங்கு தேசம் எதுக்குன்னு இப்போ சொல்லியிருக்குது. அது முக்கியமான ஒரு அப்டேட்டாக தான் பார்க்குறோம். ஏன்னா ஏதோ ஒன்று சொல்லணும்ல, முஸ்லீம்களே எங்களுக்கு முக்கியம்னு சொல்கிறாரு தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடு. இது சம்பந்தமாக நாங்கள் வலியுறுத்தி தான் பேச போகிறோம்னு சொல்லிட்டார். இப்போ எங்கே இங்கே சிக்கல் வருதுன்னா, வக்பு வாரியம் அப்படிங்கிறத கிரண் ராஜு அவர் அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறாரு, மார்ச் 14, 2014 அன்னைக்கு, அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி முடியக்கூடிய நேரத்துக்கு முதல் நாள் நள்ளிரவு, அடுத்த நாள் தேர்தல் நடத்தை முறைகள் அமலுக்கு வந்துடும். 123 சொத்துக்கள், இந்த பிளாசாங்கிற டெல்லியில் இருக்கக்கூடிய 123 சொத்துக்கள் வக்பு வாரியத்துக்கு மாற்றப்பட்டது. நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது கவர்மெண்ட் இடம் அப்படின்னு பெரிய புகாரை சொல்கிறார். இந்த மாதிரி பல ஏக்கர் கணக்கான நிலம் வக்பு வாரியத்துக்கு தாரை வாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நம்ம எழக்கூடிய சந்தேகம் என்னென்னா, வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது இது மோடிக்கு தெரியாதா, இல்லை வாஜ்பாய்க்கு தெரியாதா? 2 தடவை நீங்கள் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தீங்க. அப்போ இந்த வக்பு வாரிய விஷயத்தெல்லாம் நீங்கள் பெருசாக தோண்டாமல் இப்போ தோண்டுவதன் அர்த்தம் என்ன? உங்கள் கூட்டணி கட்சியான நாயுடு கட்சி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. நாயுடு யோக்கியர்லாம் இல்லை, அவர் மிகப்பெரிய ஏமாத்தக்காரர் தான். வேறு என்ன பண்ண முடியும்? முஸ்லீம்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அவருக்கு? இனிமேல் என்னங்க லாஜிக்காக இருக்கீங்க? வக்பு வாரியம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் அவங்க இறந்தபோது இல்லை அவங்க உயிரோடு இருக்கும்போது உயிர் மாதிரி கொடுத்த இடங்க அது. இப்போ நம்ம இந்த இந்துக்களில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கோயிலுக்கு எழுதி வைப்பாங்க. நாளைக்கு வேறு ஏதாவது கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட்டு இந்துக்களுடைய சொத்தெல்லாம் நாங்கள் மறு ஆய்வு பண்ணுறோம். பழனி கோயில் அறங்காவலர் இருக்குல்ல, அங்கே திருப்பதி, இங்கெல்லாம் அறங்காவலர் குழுன்னு இருக்குல்ல, ஐயப்ப சாமி, இங்கெல்லாம் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்டினையும் நாங்கள் போட போகிறோன்னா ஒத்துக்குவோமா? என்ன ஒரு மனசாட்சி இல்லாத மூர்க்கத்தனமான கேவலமான சிந்தனையாக இருக்குது இது எப்படிங்க இது என்ன உண்மையிலே நினைக்கிறேன். நம்மளாம் உண்மையிலே நாகரிக சமூகத்தில் வாழ்கிறோமானே தெரியல. என்ன ஒரு மனநிலை இது? நம்மலாம் ஓட்டு போட்டு நம்ம விடுங்க, இந்த மேலே இருக்கவங்க வடக்கில் இருக்கவங்க ஓட்டு போட்டு நீங்கள் உட்காந்துட்டீங்க ஒரு காரணத்துக்காக. அமித்ஷா மோடி ரொம்ப பண்ணுறாங்க சார், ரொம்ப விளைவுகளை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க, மாட்டுக்கருத்தே இல்லை. நீங்கள் கடவுளின் பெயரால் மனிதர்கள் எவ்வளோ பேர் இறக்கிறதுக்கு காரணமாயிட்டீங்க. மதக்கலவரங்கள் அமைதியாக போயிட்டு இருந்த நாட்டில் எந்த அளவுக்கு இவங்க வன்முறையை விதைக்கிறாங்க. ஒரு இஸ்லாமியர் என்ன நினைப்பாங்க? என்னப்பா மசூதி இருந்தது, மசூதி அடிக்கிறார். உச்சநீதிமன்றம் ரைட்டு அங்கே கோயில் கட்டலான்னு சொல்லுது, உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதை கட்டி எவ்வளோ பேரை கூப்பிட்டு வச்சு அதை விசேஷமாக பெரிய கோலாகலமாக நடத்துகிறீங்களே. இஸ்லாமிய ஒரு இளைஞருடைய மனசு எப்படிங்க இருக்கும்? இந்த நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத ஒரு இயக்கமான ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து வந்த கயவர்கள் இந்த வேலையை பார்க்குறாங்கும் போது இஸ்லாமியர்கள் மனசு எப்படி துடிக்கும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவங்ககிட்ட இருந்து நினச்சி பாருங்கள் சார், யோசனை பாருங்கள். நம்மளை கோயிலுக்குள்ளே அனுமதிக்கலைன்னா எவ்வளோ நமக்கு கோவம் வருது? ஒடுக்கப்பட்ட மக்களை அனுபவிக்கலைங்கிறதுனால தான் சார் இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதனால தான் சார் நிறைய பேர் அவங்க கிறிஸ்டினாக மதம் மாறுறாங்க. அப்போ இஸ்லாமியர்களை நீங்கள் மீண்டும் 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 அவங்கள ரொம்ப பிரச்சனைகள் உண்டாக்குறீங்க. அவங்க ஒரு அஞ்சு வாழணும். கேட்டால் உலகத்திலே இந்தியர்கள் இங்கே தான் சூப்பராக, இஸ்லாமியர்கள் இங்கே தான் சூப்பராக வாழ்கிறாங்கிறீங்க. ஒரு ஆய்வறிக்கை அப்படி சொல்லலை. மத துவேஷம் இங்கே நிறையா நடக்குதுன்னு தான் ஆய்வறிக்கை சொல்லுது. மோடி வந்ததுக்கு பிறகு முச்சம் அவரே சொல்கிறார். இப்போ நாயுடு அவர்கள் சொல்கிற பாயிண்ட் என்ன? வக்பு வாரியம்ங்கிறது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் குறை இருந்தது. ஒரு வேளை இப்போ நீங்களே சொல்கிறீங்க, கவர்மெண்ட் இடத்த அவங்க ஆட்டையை போட்டு ஏமாற்றிட்டாங்கன்னா நீங்கள் நினச்சா அதை எடுக்க முடியும். இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாமல் இந்த வேலையை பண்ணுறீங்க? அப்போ கிறிஸ்டின் நலம், சீக்கியர் நலம், இந்துக்களுடைய கோயில் நலம் இதெல்லாம் ஆய்வு பண்ண ஏதாவது கமிட்டி போட போகிறீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயங்கிறது எந்த விதத்தில் சரி? இன்னொன்று ஒரு விஷயம், ஒரு சமூகம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எது சொல்கிறது, நம்ம சபரிமலை கோயில் அதில் பெண்களும் போகலான்னு சொல்லி அதை பெண்களை அனுமதிக்கக்கூடாது, சாஸ்திரம் கேட்டுருவோம்னு எவ்வளோ பேர் சொன்னாங்க.
கடைசியாக போகிறதுக்கே அவ்வளோ அச்சுறுத்தல், போக முடியல. இருந்ததா இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம். கோர்ட்டு தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் இருந்ததா இல்லையா? ஆகம விதிகளில் தலையிடுறார்கள் சொன்னால், இதே வந்து இஸ்லாமியரோ கிறிஸ்டின்லையோ தலையிடுவீங்களான்னு கேட்குறீங்கள. அவங்க ஒரு முறை வச்சுருக்காங்க. என்ன? மசூதிக்குள்ளே பெண்கள் வரக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு சட்டம் போட போகிறீங்களா? அதுக்கும் மசூதிக்குள் பெண்களும் வரலாம், எல்லாருக்கும் சம உரிமை. அது எப்படி சார்? அது அவங்க மதத்தினுடைய முன்னோர்கள் சொன்னது சார். இது எப்படி நீங்கள் சரி தப்புன்னு சொல்லுவீங்க? மதத்தில் தலையிட நீங்கள் யார்? இந்து மதத்தில் தலையிட்டால் மட்டும் நம்ம கேட்குறோம்ல, அதே மாதிரி இதையும் கேட்கணும்ல. இது ஏன் எப்படி நீங்கள் எப்படி வந்து அப்படியே விட்டுட்டு போகிறீங்க? இன்னொரு பக்கம் நிதிஷ்குமாரும் நாயுடு அப்படின்னு ரெண்டு, எப்படி சொல்கிறது, நல்ல பேர் இருக்குது, வேணான்னு பார்க்குறோம். முதலமைச்சராக இருக்கிறதுனால அந்த பேர் சொல்லி நம்ம அழைக்கிறது கஷ்டமாகுது. ஆனால் உண்மையிலே அப்படி தான். மோடி வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி, இது நல்லா பேசலாம், நம்ம அது பேச வேணான்னு பார்க்குறோம். இந்த ரெண்டு பேரும் என்னென்னா மோடியை விட்டு கொடுக்க மாட்டீங்க. நான் என்ன கேட்குறேன், வக்பு வாரியம் நீங்கள் நினச்சா, ரெண்டு பேர் நினச்சா நிறுத்தி போடலாம். ஏன் நிறுத்த மாட்டீங்க? மோடிக்கிட்ட ஃபண்டு வேணும், பணம் அதிகாரம் தானே அவங்க ரெண்டு பேருக்கும். வரக்கூடிய பீகார் தேர்தல் இருக்குது நிதிஷ்குமாருக்கு. ஆனால் என்ன ஒரு ஆறுதல், பரவாயில்ல அவங்களாவது பேசுகிறாங்களே சார். வக்பு வாரிய விஷயம் இப்போ நீங்கள் வந்து நம்ம திருப்பதி கோயில் ஆகமம் கெட்டு போச்சு, நெய்யில் எவ்வளோ பேசினார் நாயுடு. இந்து மதத்துடைய புனிதம் கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாணம் பேசுகிறீங்க. இப்போ இது என்ன வேலை? 2 தடவை நீங்கள் ஆண்டிங்க, அப்போல்லாம் உங்களுக்கு ஞான உதயம் வரல, இப்போ தான் ஞான உதயம் வருதா? கேட்க மாட்டோமா? 10 வருஷம் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? இப்போ திடீர்னு இவங்க என்ன கோரிக்கை வைப்பாங்க, நாயுடு, நீங்கள் இஸ்லாமியர்கள் வந்து அதில் இருக்காங்க, அதில் நீங்கள் வெளி மதத்தவனரை போடக்கூடாது. அதையும் தாண்டி இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாரு. அப்படி வந்து நீங்கள் போடுவதாக இருந்தால் மாநில அரசினுடைய முடிவுக்கு விட்டு விடலாம். அப்போ பிஜேபி ஆடுற மாநிலத்தில் அவங்க போட்டுக்குவாங்க. என்ன நாயுடு, உண்மையிலே சொல்கிறேன், நாயுடு இந்த பணம் அதிகாரம், நாயுடு எந்த அளவுக்கு போயிட்டார் பாருங்கள். அடுத்து அவர் ஆட்சி இல்லை, நீங்கள் எழுதி வச்சுக்காங்க. நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க சார் அடுத்து நீங்கள் ஜெயிப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னு. கண்டிப்பாக மக்கள் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள். இன்னைக்கு கிரண் ராஜு அவருடைய பேச்சு முழுக்க ஆணவத்தின் வெளிப்பாடு. இந்த வக்பு வாரியம் இந்த பில்லை கொண்டு வந்ததன் விளைவாக இந்தியா முழுக்க பெரிய ஒரு மாற்றம் வந்துருமா? மக்களுக்கு 15 லட்ச ரூபா பேங்கில் போடுறேன்னு சொல்லி அதை பண்ணவே இல்லை. நீங்கள் நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுன்னு பண்ணீங்க, ஏதாவது பண்ணீங்களா? நீங்கள் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு அதை பற்றியே பேச மாட்டீங்க. வறுமையில் இருக்கிறோம், மேலே வறுமையில் இருக்கலாம். விவசாயிகளுடைய தற்கொலை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. பொருளாதார மந்த நிலை இருக்குது. அமெரிக்கா அவங்கள கூப்பிட்டு உங்கள் ஆட்களையே விலங்கு போட்டு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை பற்றி ஒரு கார்ட்டூன் போட்டாங்கிறதுக்காக ஜூவியை வந்து முடக்கிறீங்க. என்ன சார் இது அநியாயம்? இதான் நாடாது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கேட்டால் இந்தியா ஒரு நாடா? இந்தியா எப்போ ஒரு நாடாக இருந்தது? எல்லா மாநிலங்களின் கூட்டமைப்பு தான். இதை போய் இந்தியா ஒரு நாடு, நாங்கள் வந்து புதுசாக பண்ண போகிறோம் உருட்டு. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜால்ரா பசங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, சங்கிகள். நம்ம ஒன்றுமே புரியல, நாடு எங்கெங்கே போயிட்டு இருக்குது? இந்த வக்பு வாரியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். கிரண்ராஜு அவர்கள் இன்றைக்கி பேசியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த 213 சொத்து வந்து வக்பு வாரியத்தை கொடுத்துட்டாங்களா? என்ன பேச்சு கேட்டால் வரலாறு மன்னிக்காதுங்கிறாரு. இவர்கள் செய்கிறதே வரலாற்று பிழை. இது மட்டும் இல்லைங்க, இந்த 213 இப்போ குறி வைக்கிறாங்க. மாநிலம் முழுக்க நிறைய குறி. என்ன அவங்க நோட்டம்னா, ஏற்கனவே அறநிலைத்துறையை வந்து கை வைக்கணும்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அதில் நிறைய ஆட்டை போட வேண்டியது. ஆட்டை போட்டது இவங்க தான். நல்லா யோசனை பாருங்கள். திருவண்ணாமலையில் வந்து அறநிலைத்துறை சொத்தெல்லாம் நிறைய ஆட்டை போட்டு வச்சுருக்கிறது பிஜேபியில் இருக்கிற சங்கிகள் தான். இவங்களுக்கெல்லாம் ஒரு கொள்கை இல்லை, ஒரு மண்ணு இல்லை, எல்லாம் பணத்தை அடிக்கக்கூடிய கொள்ளை கூட்டம். கேட்டால் திமுக மோசம், அதிமுக மோசம். நீங்கள் அதை விட மோசம் சார். நீங்கள் அவங்களாவது கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதை விட மட்டமான ஆளுங்க. வேறு என்ன நம்ம பேசுகிறது? இப்போ என்ன இது விவாதம். இன்னொன்று, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் நாங்கள் தான் நடத்திட்டு இருக்கோம். யார்? ஐயா அமித்ஷா சொல்கிறார், நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பிவிட்டோம். இது இன்னொரு புத்திசாலிங்க இருக்காங்க அதிமுக. நாடாளுமன்றத்தில் இப்போ கேள்விப்படுறோம், மாநிலங்களவையில் வந்து அன்றைக்கி புறக்கணிக்கிறாங்களாம். அது இதெல்லாம் அதிமுக செய்கிற வரலாற்று பிள்ளைங்க. இதான் அம்மா சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? இதான் எம்ஜிஆர் சொல்லி கொடுத்தாரா? கேட்டால் அம்மாச்சின்னு முழுக்க சொல்கிறீங்களே சார். பிஜேபி அப்படிங்கிற கட்சி நீங்கள் கொள்ளடிச்சதை கண்டுபிடிச்சிட்டாங்கிறப்ப மண்டிட்டு காலில் விழுந்துட்டீங்க. நீங்கள் திமுக திட்டுறீங்க, திமுக உங்களுக்கு மண்டிட்டு காலில் விழுந்துட்டீங்க. அந்த எடப்பாடி மண்டிட்டு விழுந்ததன் விளைவு தான் இங்கே வக்பு வாரிய விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. என்ன நாளைக்கு நீங்கள் வரமாட்டீங்கிற மாதிரி தகவல் வருது. வரமாட்டீங்கன்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். நான் கூட்டணி முடியாடிச்சு, இனிமேல் ஐயா மோடிஜி கோச்சுக்குவார், அமித்ஷாஜி கோச்சுக்குவார். அவர் தானே உங்களை எஜமானன். இனிமேல் எப்பயும் போல் நிதிஷ்குமார் கழுவுற மீனில் நழுவுற மீன். அவரும் இந்த ஒரு கோரிக்கை மட்டும்தான்.
அப்போ 2 பேர் சொன்னதுனால அந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க. எப்படி மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் உள்ளா நுழையிறத வந்து மாநில அரசு நினச்சா பண்ணலாம், அது மாநில அரசுக்கு முடிவுக்கேன்னு சொல்லுவீங்க. இது எதுக்குது? திருத்தம் கொண்டு வரணும்னு காங்கிரஸ் சொல்லுது. நீங்கள் எல்லோரும் ஒரே ஒரு விஷயம் தான், எல்லோரும் நினைக்கிறாங்க காங்கிரஸ் தோற்று போயிடும், இனிமேல் காங்கிரஸ் வராதுன்னு. வரலாறு ரீதியாக வரலாறு திரும்பும். உயர்ந்த இடத்தில் இருப்பவர் அப்படியே இன்னும் 100 வருஷம் மோடி உயர்ந்த இடத்தில் இருப்பாரா? என்ன சொல்லி பாருங்க. இப்போவே 75 வயசு ஆகிடுச்சு, மாற்றணுமான்னு பிரச்சனை ஓடிடுச்சு. இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா, இதே மாதிரி இருந்து இரும்பு மனிதர்னு சொன்ன வல்லபாய் பட்டேல் எங்க? அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்தாங்க? நெப்போலியன் என்னாச்சு, ஹிட்லர் என்னாச்சு, முசோலினி என்னாச்சு, உலகம் ஃபுல்லாக வரலாறு படிங்க சார். நீங்கள் என்னமோ அமித்ஷா வந்துட்டு முடிஞ்சது, இனிமேல் இந்தியாவில் சங்கிகள் தான், பிஜேபி தான், பயப்படாதீங்க, அதெல்லாம் முடிஞ்சது. இதே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் வரலாறு எழுதும். ஒரு காலத்தில் பிஜேபின்னு ஒரு கட்சி இருந்தது பாருங்கள், அந்த கட்சியில் இப்போ ஒரு எம்பி கூட இல்லை, எழுதுவார்கள், வரலாறு வரும். சார் நீங்கள் பண்ண விஷயம்லாம் கண்டிப்பாக மறுபடியும் உங்களுக்கு எதிரொலிக்கும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுங்க நினச்சிட்ருக்கீங்க. இந்து மதத்தை இவர்கள் வாழ வைக்கவில்லை, இந்து மதத்தை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேர் சேர்ந்து. ஒட்டுமொத்த பிஜேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சுட்டு அமைதியாக இருக்காங்க. வரலாறுகளை மன்னிக்குமா? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்பு பில்லை இவங்க வந்து நிறைவேற்ற போராடுவாங்க, எதிர்க்கட்சிகள் மூர்க்கத்தனமாக எதிர்க்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர்கள் ஓரளவுக்கு இதை போட்டுருவாங்க. எப்படி வந்து இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடித்தது ரணகலமாகி நிறையா பிரச்சனை நடந்தது பார்த்தீங்களா? பொது சிவில் சட்டம், நாடாளுமன்ற கூட்டுக்குழு வைப்பாங்க, அங்கே கூட்டுக்குழுக்கு போனீங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கு தகராறு வரும். மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பி உள்ளே போய் இந்த பாட்டிலை வச்சு கையெல்லாம் வச்சு ரத்தம்லாம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மஹிமா மைதா சண்டை போட்டு, நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்ன நடக்கும், போனவுடனே சண்டை வரும், எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு இவங்களே ஒரு முடிவு சொல்லிட்டு நாங்கள் முடிவு அறிவித்து விட்டோம்பாங்க. இதான் சொல்ல போகிறாங்க. நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்ன நீங்கள் பெருசாக சாதிச்சிட்டிங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள் சார். மொத்தமாக ஒரே நாள் 50 பில் 60 பில் ஒன்றா பண்ணி மசோதாவை தாக்கல் பண்ண தான் நீங்கள் 170 பேரை ஒரே நாளில் சஸ்பெண்ட் பண்ணி 30 மசோதாவை தாக்கல் பண்ணாங்க. அப்போ தான் அந்த குற்றவியல் நடைமுறை சட்டம்லாம் வந்தது. அதனால் பிஜேபி இதை பற்றி நம்ம ரொம்ப பேச வேண்டாம். இந்தியாவுக்கே மட்டமான கட்சி, அதை பற்றி பேச வேண்டாம். இவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளோ நாள் இவர்கள் ஆட்டம் ஆடப் போகிறார்கள் என்று பார்ப்போம். ஆட்டம் முடியும் நேரம் வெகு சீக்கிரத்தில் கண்டிப்பாக உண்டு. ஒருவர் மட்டுமே உச்சத்தில் இருப்பதற்கு, ஒருவர் மட்டுமே கொடுத்தது இறைவன் கொடுத்தது இல்லைங்கிறாங்கல்ல, அதுதான் நம்ம பதில் சொல்கிறோம். எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு, கண்டிப்பாக முடிவு நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.